ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் செட்டிநாடு மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி இரும்பு வடை சட்டியில் தான் நான் மட்டன் சுக்கா செய்ய போகிறேன். 3 to 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திக்கிறேன். நல்லெண்ணெய் சூடானோடனே கடுகு சேர்த்திக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெரிய வெங்காயம் 2, கொஞ்சமாக கருவேப்பிலை தழை, இது நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நான் சேர்த்திக்க போகிறேன். நான் ஆல்ரெடி மட்டன்லேயே மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே சேர்த்து வேக வச்சுருக்கேன். அதனால் இதில் எல்லாமே நான் கம்மியாக தான் ஆட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் காரமும் இஞ்சி பூண்டு விழுது நான் சேர்த்திக்க போகிறேன். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ காரத்துக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்திக்க போகிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா வெங்காயமோடு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கிருச்சு. நான் ஆல்ரெடி மட்டன் 5 to 6 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் வேக வச்சுக்கோங்க, வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வதங்கி வச்சுருக்க வெங்காயத்தில் 2 டேபிள் ஸ்பூன் செட்டிநாடு மசாலா சேர்த்திக்க போகிறேன். இந்த செட்டிநாடு மசாலா எப்படி செய்யணுன்றது நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். ஆல்ரெடி இதை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அந்த மசாலா போட்டு. இப்போது மட்டன் அதோட சேர்த்து அதையும் நல்லா அந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். மசாலா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இதுக்கு கொஞ்சமாக நான் மட்டன்லேருந்து எடுத்து வச்சுருக்க குழம்பையே இந்த மட்டனுக்கு நான் ஊற்றிக்க போகிறேன். நார்மலாக தண்ணி ஊற்றி வேக வைக்கிறத விட நீங்கள் இந்த மாதிரி மட்டன் குழம்பையே அந்த மட்டன் கூட சேர்த்து வேக வச்சிங்க அப்படின்னா டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு நல்லா மசாலா எல்லாம் பிளெண்ட் ஆகி நல்லா வதங்கிருச்சு. அவ்வளோதான், நல்லா ரெடி ஆயிடுச்சு மட்டன் சுக்கா. செட்டிநாடு மட்டன் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி செட்டிநாடு மசாலாவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு செட்டிநாடு மட்டன் சுக்கா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோடு மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.